சுக்கிரதசை 20 வருஷம் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு குரு தசை நல்லா அது நடக்கும், ராகு தசை நடக்காது, சனி தசைன்னு கஷ்டப்படுத்தும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சுக்கிர தசைனா எல்லாமே வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேர், புகழ், பணம், செல்வாக்கு, அதிகாரம் எல்லாமே கிடைச்சிடும், சந்தோஷமாக எல்லாமே வந்து வீடெல்லாம் நமக்கு செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. சுக்கிர தசையில் பெரிய யோகத்தை அடைந்தவர்களும் இருக்காங்க. சுக்கிர தசையில் ரொம்ப கஷ்டப்பட்டவர்களுமே. அன்றாட நிகழ்வு கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் கும்பகோணத்தில் உள்ளவர், சார் எனக்கு கடக லக்கணம், கடக ராசி, எனக்கு வந்து சுக்கிரதசை, எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொன்னாங்க சார். நான் அவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக நான் இருக்கிறேன் சார். இன்றைக்கி 12ல் வந்து சுக்கிரன் இருக்குது எனக்கு அப்படின்னு. எங்கள் லக்கணம் மாறும்போது உங்களுக்கு இந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறான்னு தெரியணும் பாருங்கள். ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்களேன். நான் பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகம் பார்க்க முடியுதா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், அந்த 12 கட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நீங்கள் தசாபதி இடம் எந்தெந்த ராசிகள் வீடு அப்படின்னு தெரியுது.